எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்ம சூடுங்க உங்கள் ஊரில், பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. எங்கள் ஊரில் அப்படி தான் இருக்கேன். நான் என்ன சுவிட்சர்லாண்டில் இருந்தால் வரேன், சென்னை தானே. பட் ஆனால் இவ்வளோ க்ரௌட் வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. மதுரைக்காரங்க இசைன்னா ரொம்ப வெரைட்டியாக கேட்பீங்க நீங்கள். ஏதோ மலேசியாவுக்கோ ஸ்ரீலங்காவுக்கோ போன மாதிரி தான் இருக்கும் மதுரைக்கு வரும்போது. ஏன்னா உங்களுடைய சாங் லிஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ யூடியூப்லலாம் கூட வந்து மதுரை பஸ் லிஸ்ட் அப்படின்லாம் போடுவாங்க. செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய லிஸ்ட் எல்லாமே. ஆனால் ஒரு விஷயம் என்ன ஜென்ரலாக எனக்கு புரிஞ்சது என்னென்னா வந்து எல்லாத்துலேயுமே அப்பாவுடைய சாங்ஸ் தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. எத்தனை வாட்டி சொன்னாலுமே வந்து இது பத்தாது. எங்கள் அப்பாவை இன்னும் உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க, அவருடைய இசையை உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க. அதனால் குடும்பம் ஃபுல்லாகவே வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ வெரி மச். மதுரை வந்து இசைக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஊர், அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஊர். பிகாஸ் உங்களுடைய டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு என்ன மாதிரி ஒரு சிங்கருக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக பீதி தான். ஏன்னா வந்து ஒழுங்காக பாடணும். அவர் அப்படி பாடியிருக்க மாட்டார், அவர் இப்படி தானே பாடியிருப்பார் அப்படின்னு. நீங்களே யூடியூப்பில் வந்து அவருடைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரிஜினல்லாம் கேட்கவே மாட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயம், டென்ஷன் இருக்கும். ஒரு 2 பாட்டு அப்படி இருக்கும், அதுக்கப்புறமா செட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் செட் ஆயிடுவீங்க. இனி களத்தில் இறங்கலாம்.